டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே, வணக்கம். தமிழொலியின் மற்றும் ஒரு பகுதியான இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்று 22ஆம் தேதி 1ஆம் மாதம் 2022 சனிக்கிழமை காலை வேளைகளை சந்திக்கிறோம். இன்றும் பத்திரிகை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் நெஸ்டமோல்ட்டினுடைய அனுசரணையோடு இனி வருகின்ற ஒரு மணி நேரம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற தினக்குரல், உதயன், வலம்புரி மற்றும் ஈழநாடு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். வழமை போல நாங்கள் இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமெரிக்கா மேற்கு நாடுகளுக்கும் தமிழ் கட்சிகளின் பொது ஆவணம் அடுத்த வாரம் கையளிக்க தீர்மானம் என்ற தலைப்போடு இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதே போல உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக முல்லைத்தீவு மக்களின் 7622 ஹெக்டேயர் காணியை சுவீகரிக்க அரசு முயற்சி உடன் நிறுத்துமாறு கூட்டமைப்பு கோரிக்கை என்று இருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது மனித உரிமைகள் பாதுகாப்பு என்பது ஜனாதிபதி கோட்டாவின் வாய்ச்சொல் மட்டுமே, சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு என்று இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்ப்பமாக இருந்தால் ஹிட்லரின் ஆட்சிதான் இந்த நாட்டுக்கு தேவை, நாட்டின் இன்றைய நிலை அதுதான் சரியானது என்கிறார் கணி அமைச்சர் SM சந்திரசேன என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இவ்வாறு இன்றைய 4 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலில் ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். அமெரிக்கா மேற்கு நாடுகளுக்கும் தமிழ் கட்சிகளின் பொது ஆவணம் அடுத்த வாரம் கையளிக்க தீர்மானம். வடகிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஒப்பமிட்டு இந்திய பிரதமருக்கு அனுப்பி வைத்த ஆவணம் அமெரிக்கா மேற்கு நாடுகள் உள்ளிட்ட அனைத்து நாடுகளின் தூதரகங்களிடமும் கையளிக்க உட்பட உள்ளது என்று பொது ஆவணத்தை தயாரித்த ஏற்பாடு செய்த கட்சியும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சியுமான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அதாவது டிலோவினுடைய பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் டான் தொலைக்காட்சியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் அவர் அளித்த நேர்காணலின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், நாட்டின் இனப்பிரச்சினைக்கான இறுதி தீர்வு கூட்டு சமஷ்டி முறையே, இதன் மூலமே தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை நிலைநிறுத்தப்படும் என்ற விடயங்களை வலியுறுத்தி இந்திய பிரதமருக்கு எழுதப்பட்ட அந்த பொது ஆவணம் கடந்த 18ஆம் தேதி இந்திய தூதரகத்திடம் கையளிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் இந்த பொது ஆவணமே அமெரிக்கா மேற்கு நாடுகள் உள்ளிட்ட அனைத்து நாடுகளின் தூதரகங்களுக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களே நேரில் சென்று கையளிக்க உள்ளனர். இந்த நடவடிக்கை அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழ் மக்களின் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் நிலைப்பாட்டையும் இந்தியாவிற்கு தமிழ் மக்கள் சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் சர்வதேச வெளிப்படுத்தவும், இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு எதுவான நிலை ஒன்றை உருவாக்கவும் வழியேற்படுத்தும் நடவடிக்கையாகவும் இந்த முயற்சி அமையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. அமெரிக்கா மேற்கு நாடுகளுக்கும் தமிழ் கட்சிகளின் பொது ஆவணம் அடுத்த வாரம் கையளிக்க தீர்மானம் என்று இருக்கிறது அந்த செய்தி. மாகாண சபை தேர்தலை இவரிடம் நடத்த வேண்டும், அமைச்சர் நிமல் வலியுறுத்து என்று இருக்கிறது ஒரு செய்தி. இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்திருக்கிறார். விரைவில் தேர்தலை நடத்தி ஜனநாயக உரிமைகளை வெளிப்படுத்துவதற்கான தளம் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை மீதான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான பாராளுமன்ற குழு கூட்டத்தின் போது இது குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. தேர்தல்கள் ஆணைக்குழு, சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளில் குறிப்பிட்ட சில சரத்துக்களை உள்ளடக்குமாறு கோரியுள்ளன. இந்த சந்திப்பின் போது தேர்தல் செலவினங்களை குறைப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட உள்ளது. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் என்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை இவ்வருடம் நடத்த வேண்டும், அமைச்சர் நிமல் வலியுறுத்து என்றிருப்பது அந்த செய்தி. சர்வதேச வர்த்தக சந்தை யாழில் நேற்று ஆரம்பம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 12வது யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை நேற்று வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் முற்றுவெளி மைதானத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தை இன்று சனி மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கும் என்ற செய்தி இங்கிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
யாழ்ப்பாணம் வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்துடன் இணைந்து அதாவது LEGS நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள நிலையில் சர்வதேச வர்த்தக மன்றம், கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சு மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் ஆகியன இதற்கு அனுசரணை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. சர்வதேச வர்த்தக சந்தை யாழில் நேற்று ஆரம்பம் என்றிருக்கிறது அந்த செய்தி. சுன்னாகத்தில் வழிப்பறை 3 சந்தேக நபர்கள் கைது என்று அதன் கீழ் ஒரு செய்தி இங்கிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சுன்னாகம் மற்றும் இளவாலையில் பட்டப்பகலில் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3 யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் இருந்து திருட்டு நகைகள் 7 பவுன் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். வீதிகளில் செல்லும் பெண்களிடம் நகைகள் அபகரிக்கப்படுவது தொடர்பில் அண்மையில் சுன்னாகம் மற்றும் இளவாலை போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டன. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் மூத்த போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்தது. பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையில் போலீஸ் பரிசோதகர் நிகால் பிரான்சில் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளிலே புத்தூரைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 7 பவுன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்த சுன்னாகம் மற்றும் யாழ்ப்பாணம் நகைக்கடை உரிமையாளர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் கூறியிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சுன்னாகத்தில் வழிப்பறை 3 சந்தேக நபர்கள் கைது என்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் செய்தி புகைப்படத்தோடு காணப்படுகிறது. கமநல திணைக்களத்திற்கு ஜனாதிபதி திடீர் விஜயம் என்றிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று கமநல அபிவிருத்தி திணைக்களத்திற்கு திடீர் கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார். நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் கமநல அபிவிருத்தி திணைக்களத்திற்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டது முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. சுமார் 3 மணி நேரம் இந்த கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனைத்து பிரிவுகளையும் கண்காணித்ததுடன் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார் என்றும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது கடந்த 2 வருடங்களில் கைவிடப்பட்ட வயல்களில் பயிற்சியை மேற்கொள்ளும் திட்டத்தின் மூலம் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, அனுராதபுரம், அம்பாந்தோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் உள்ள அனைத்தும் தரிசு நெல் வயல்களும் பயிற்சிகைக்கு மேற்கொள்ள முடிந்ததென ஜனாதிபதியிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடளாவிய ரீதியில் ஏனைய தரிசு வயல் நிலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ளன. அவற்றை கைவிடுவதற்கான காரணங்களை ஆராய்ந்து உரிமையாளர்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் தலையிட்டு அவற்றில் பயிற்சிகையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. கமநல திணைக்களத்திற்கு ஜனாதிபதி திடீர் விஜயம் என்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 7000 ஹெக்டேயர் நிலத்தை முல்லைத்தீவில் சுவீகரிக்க முயற்சி, பாராளுமன்றத்தில் சார்ல்ஸ் எம்பி சாடல் என்று ஒரு செய்தி இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களின் விவசாய மற்றும் பூர்வீக நிலங்களாக உள்ள 7091.64 ஹெக்டேயர் நிலப்பரப்பை சுவீகரிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை விடுப்பதற்கு வனவள திணைக்களம் முயற்சிக்கிறது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் குற்றம் சாட்டினார். அத்துடன் இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறும் வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் CP ரட்நாயக்காவிடம் கோரிக்கை விடுத்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான 3ஆம் நாள் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். வனவள திணைக்களம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலங்களை அபகரிக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற நிலங்களை குறிவைத்து அரசும் வன இலாகாவும் மோசமாக செயல்படுகிறது. இதன் ஒரு நடவடிக்கையை வனவள திணைக்களத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவில் 2749.53 ஹெக்டேரும், கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 2275.61 ஹெக்டேரும், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 1764.81 ஹெக்டேரும், மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 530.37 ஹெக்டேரும், ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 286.74 ஹெக்டேரும், வெளியோயா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 14.95 ஹெக்டேரும் என மொத்தமாக 7091.64 ஹெக்டேர் மக்களின் விவசாய நிலங்களை, அவர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிக்க வர்த்தமானி அறிவித்தல் விட முயற்சி எடுக்கப்படுகிறது. எனவே இந்த முயற்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் CP ரட்நாயக்காவிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என்றார். அந்த செய்தி நிறைவடைகிறது. 7000 ஹெக்டேயர் நிலத்தை முல்லைத்தீவில் சுவீகரிக்க முயற்சி, பாராளுமன்றத்தில் சார்ல்ஸ் எம்பி சாடல் என்றிருக்கிறது அந்த செய்தி.
தொற்றுக்கு 17 பேர் மரணம் என்று அதன் கீழ் ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. நாள் அந்த கொரோனா நிலவரம் தொடர்பான அறிக்கையாகாது. நாட்டிலே கொரோனா தொற்றால் நேற்று முன்தினம் மட்டும் 17 பேர் உயிரிழந்தனர் என்றும் நேற்று வெள்ளிக்கிழமை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்திருக்கிறார். இதில் 13 ஆண்களும் 4 பெண்களும் உள்ளடங்குகிறார்கள். இவர்களுக்கு 10 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர் ஆவார். இந்த மரணங்களின் எண்ணிக்கையுடன் நாட்டில் தொற்றால் உயிரிழந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 15,272 உயர்வடைந்திருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. ₹5 விலை உயர்வு போதாது, பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் என்று அருகிலே மற்றும் ஒரு செய்தி இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 லிட்டர் பசும் பாலிற்காக ₹5 விலை அதிகரிப்பு போதுமானது அல்ல என பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது 1 லிட்டர் பசும்பால் 85 முதல் ₹90 கொள்ளுணவு செய்யப்படுகிறது. இந்த நிலையிலேயே 1 லிட்டர் பசும்பாலுக்கான குறைந்தது ₹150 எனும் வழங்கப்பட வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் செய்தி இங்கே புகைப்படத்தோடு காணப்படுகிறது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து காரைநகரில் போராட்டம் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கண்டித்தும் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் காரைநகர் பிரதேச கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கமும் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கமும் இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தன. காரைநகர் பிரதேச சபையின் முன்பாக நேற்று காலை போராட்டம் முன்னெடுத்து மீனவர்கள் பின்னர் அங்கிருந்து பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்றனர். பிரதேச செயலகத்திற்கு பேரணியாக சென்ற மீனவர்கள் பிரதேச செயலகரூடாக ஜனாதிபதி மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஆகியோருக்கு மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் கட்டுக்கடங்காமல் செல்வதனால் எமது கடல் வளங்களும் கடல் சூழலும் எமது உபகரணங்களும் வாழ்வாதாரங்கள் என்பன அளிக்கப்படுகின்றன. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லெண்ணா துன்பங்களை அனுபவித்து வருகிறோம். பல போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறோம். பல தரப்புகளிடமும் மகஜர்கள் கையளித்துள்ளோம். இருந்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. வெளிநாட்டு மீனவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட கடுமையான நடைமுறைப்படுத்த வேண்டும். உள்ளூர் இழுவைமடி தொழில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் அளிக்கப்பட்ட எமது தொழில் உபகரணங்கள் மதிப்புகள் பல கோடி ரூபாய், அதற்கான நஷ்ட ஈடுகளை பெற்றுத்தர ஆவண செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை மறந்துள்ள இந்த வருடத்திற்குள் எமக்கு தீர்வை பெற்றுத்தர சகல தரப்பினரும் முயற்சிகளை முன்னெடுத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் காத்து எதிர்கால சந்ததியினரின் கைகளில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து காரைநகரில் போராட்டம் என்ற தலைப்போடு ஒரு செய்தி இருக்கிறது. கீழே இடம் பிடித்திருக்கும் செய்தியாக, நெருக்கடி நிலையிலிருந்து மீள ஒன்றிணைந்து செயல்படவும் கூட்டமைப்பிற்கு நாமல் அழைப்பு என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. தற்போது நெருக்கடி நிலையிலிருந்து மீள்வதற்காக அரசியல் செயற்பாடுகளை தேர்தல் காலத்தில் ஒத்திவைத்துவிட்டு இப்போது ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் எதிர்க்கட்சியினரை கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பில் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை 3ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கேட்டுக்கொண்டார். அதன் போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதியால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் மற்றும் எதிர்க்கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது சவால்கள் நிறைந்த காலப்பகுதியாகும். சிரேஷ்ட அரசியல்வாதிகள் உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுத்தது இல்லை. இந்த உலகளாவிய நெருக்கடியில் இருந்து மீள வேண்டுமாயின் பிரிந்து நின்ற சேறு பூசிக் கொண்டிருந்த பதில் பயனில்லை. மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதிலும் பயனில்லை. இதனால் மக்களே பாதிக்கப்படுவர். இதனால் ஜனாதிபதி அழைப்பு விடுத்ததை போன்று அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்வரும் 2-3 வருடங்களுக்கு தற்போதைய நெருக்கடியில் இருந்து வெளியே வர நடவடிக்கை எடுப்போம். தேர்தல் காலத்தில் நாங்கள் அரசியல் செய்வோம், ஆனால் நாங்கள் மக்களுக்காக ஒன்றாக இருப்போம் என்றார். அந்த செய்தி நிறைவேற்ற வருவதை பார்க்கிறோம். நெருக்கடி நிலையிலிருந்து மீள ஒன்றிணைந்து செயல்படுவோம், கூட்டமைப்பிற்கு நாமல் அழைப்பு என்று இருக்கிறது அந்த செய்தி. தாயும் மகளும் தீயில் கருகி பலி, கிளிநொச்சியில் பரிதாபம் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. கிளிநொச்சியில் தீயில் கருகிய நிலையில் தாய் மகளின் சடலங்கள் மீட்கப்பட்டன. தருமபுரம் போலீஸ் பிரிவில் புன்னை நீராவியடி நாதன் குடியிருப்பு பகுதியிலேயே நேற்று மாலை இந்த 2 சடலங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஆனந்தராசா ஸ்ரீதேவி 47 வயதுடையவர், 7 பிள்ளைகளின் தாயாரும் அவரது மகளான லக்ஷிகா 17 வயதுடையவருமே தீயில் எரிந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவு தீயில் எரிந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனினும் நேற்று மாலை இவர்கள் தீயில் எரிந்து உயிரிழந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. தந்தையும் மகனும் கூலி வேலைக்காக வெளி மாவட்டத்திற்கு சென்று
திரும்பி வந்த நிலையிலேயே இந்த விடயம் வெளிவந்தது. இந்த சம்பவம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்து வருகிறார்கள். தருமபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாயும் மகளும் தீயில் கருகி பலி, கிளிநொச்சியில் பரிதாபம் என்றிருக்கிறது அந்த செய்தி. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளைக்கு பின்பு ஏனைய பத்திரிகை செய்திகளை மன்னித்துக் கொள்ளலாம். அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நெஸ்டமோல்ட். தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகைகளுடைய செய்திகளுக்கு செல்லலாம். ஹிட்லரின் ஆட்சிதான் இந்த நாட்டுக்கு தேவை, நாட்டின் இன்றைய நிலையில் அதுதான் சரியானது என்கிறார் காணி அமைச்சர் SM சந்திரசேன. தொழிற்சங்கங்கள் நாட்டை குழப்பி வரும் நிலையில், மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் நிலையில் ஹிட்லர் போன்றவர்களின் ஆட்சியே சரியானது. எனவே இந்த நாட்டை ஆட்சி செய்ய ஹிட்லர் தான் தேவைப்படுகிறார் என காணி அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான 3ஆம் நாள் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று உலகின் வல்லரசான சீனாவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டத்தின் மூலமே உலகின் முதலாவது பொருளாதார வல்லரசாக மாறியிருக்கிறார்கள். இதனையே எமது அரசு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு கிராமத்தை அபிவிருத்தி செய்து அதன் மூலமாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் ஆட்சியில் நாடு பூராகவும் கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். இதேவேளை நாட்டில் பொருளாதார வாழ்வாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளமை உண்மையே. விலைவாசிகள் அதிகரித்துள்ளன. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கொரோனா சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த பிரச்சனைகள் நெருக்கடிகளை நாம் மறக்கவில்லை. அரசாக இதற்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவும் வேண்டும். இப்போது அது குறித்து மாற்று வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதிக்கு பின்னர் இது குறித்து துரிதமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும், சமூக வலைத்தளங்களில் விமர்சித்தாலும், ஜனாதிபதி திறமையான தலைவர்கள் என்பது எமக்கு தெரியும். அவர் எப்போதும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறார். ஜனாதிபதி சர்வதிகாரி ஹிட்லர் போன்று செயற்படுவார் என கூறினாலும் அவர் ஹிட்லர் அல்ல. ஆனால் நாட்டின் இன்றைய நிலைக்கு நாட்டை ஆட்சி செய்ய ஹிட்லர் ஒருவர் தான் வேண்டும். தொழிற்சங்கங்கள் நாட்டை குழப்பி வரும் நிலையில், மக்களை நெருக்கடிகளுக்குள் தள்ளும் நிலையில் ஹிட்லர் போன்றவர்களின் ஆட்சியே இந்த நாட்டுக்கு சரியானது என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. ஹிட்லரின் ஆட்சிதான் இந்த நாட்டுக்கு தேவை, நாட்டின் இன்றைய நிலையில் அதுதான் சரியானது என்கிறார் காணி அமைச்சர் SM சந்திரசேன என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வழிப்பறி கொள்ளையர்கள் 7 பவுன் நகைகள் மீட்பு என்ற ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். சுன்னாகம் இளவாலை பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக அந்த சம்பவம் இருந்தது. அதே போல தீயில் எரிந்து தாயும் மகளும் சாவு என்ற ஒரு செய்தியும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஏற்கனவே நாங்கள் இந்த 2 செய்திகளையும் ஈழநாடு பத்திரிகையில் இருந்து பார்த்திருந்தோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய மேல் பக்கத்தின் செய்திகளாகவே இருக்கிறது. சீன நகரத்தில் ஈழத்து பனைமரம் செயற்திட்டம் நேற்று முதல் ஆரம்பம் என்று இருப்பதை பார்க்கலாம். சீன அரசால் இலங்கையில் அமைக்கப்பட்டு வரும் கொழும்பு துறைமுக நகரத்தில் ஈழத்து பனைமரங்கள் நடும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சீன தூதுவரின் அண்மைய விஜயத்தின் பின்னராக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும், இது குறித்து சீனா திட்டம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல்துறை ஆராய்ச்சியாளரும் ஆரம்பகால புத்தாக்குனருமான சகாதேவனால் செயற்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்திற்கு பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோ, பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷ்ணானந்தன் பத்திராஜா, பனை ஆராய்ச்சி நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் ஸ்ரீ வஜிந்திரன் ஆகியோர் ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தனர். சகாதேவனின் இந்த முயற்சியை மேலும் வலுவூட்டி ஜானை வேலி அமைக்கும் திட்டத்திற்கும் இவ்வாறான பனை மரங்களை பாவிக்கும் திட்டம் ஒன்றையும் பனை அபிவிருத்தி சபை முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையிலேயே பனை மரங்கள் செறிந்த வடக்கில் பனைமரங்களோடான பயன்பெறும் பல்வரும் 7 வீதமே பயன்பெறுவதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் வடக்கு கிழக்கின் அடையாள சின்னமாக பனைமரங்கள் அளிக்கப்பட்டு வருவதும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கவலையுற வைத்திருப்பதாகவே அந்த செய்தி நிறைவடைகிறது. சீன நகரத்தில் ஈழத்து பனைமரம் செயற்திட்டம் நேற்று முதல் ஆரம்பம் என்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்திக்கு செல்வோம். முன்னர் யுத்தத்தை காட்டிய மாற்றினர் இன்று கொரோனா மூலம் ஏமாற்றுகிறார்கள். JVP பாராளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமையை அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கையினால் ஏற்பட்டதை ஒழிய கொரோனாவினால் ஏற்பட்டது அல்லவென்று, இவ்வாறான நிலைமையில் தொடர்ந்தும் கொரோனாவை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது என்று
ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பில் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை 3ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே விஜித கேரத் இவ்வாறு தெரிவித்தார். அதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளமை வருமாறு, பாராளுமன்றத்தில் 1.5 மாதங்களாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை மூடி வைத்திருந்தார். என்ன காரணத்திற்காக பாராளுமன்றம் மூடப்பட்டது என்று ஜனாதிபதியோ அரசாங்கமோ இதுவரையில் கூறவில்லை. ஜனநாயக எதிர்ப்பு நடவடிக்கையின் பின்னரே ஜனாதிபதி இந்த சபையில் உரையாற்றினார். அதன்போது கடந்த 2 வருடங்களாக கொரோனா காரணமாக தன்னால் குறிப்பிட்ட விடயங்களை செய்ய முடியாது என்றும் அடுத்த வருடங்களில் தன்னால் செய்ய முடியும் என்றும் கூறினார். ஆனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொரோனாவால் ஏற்பட்டது என்று கேட்கிறேன். சமையல் அறைகளில் எரிவாயு வெடிப்புகளுக்கும் கொரோனாவிற்கும் இடையே தொடர்பு என்ன? உரப்பிரச்சனை ஏற்பட்டது கொரோனாலா? சீனி மாஃபியாக்கள் உருவாக்கியது கொரோனாவாலா என்று கேட்கிறோம். ஆனால் கொரோனாவிற்கும் இவற்றுக்கும் இடையே தொடர்புகள் கிடையாது. எவ்வாறாயினும் தமது முடியாமையை மறைத்து கொள்ள கொரோனாவை காட்டி ஏமாற்றுவதை தொடர்ந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்று யுத்த காலத்திலும் இது போன்றே கூறினர். யுத்தத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யுத்தம் முடிவடைந்த பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று கூறினர். இவ்வாறு அன்று யுத்தத்தை பயன்படுத்தி தமது முடியாமையை மறைத்தவர்கள் இப்போது கொரோனாவை பயன்படுத்துகிறார்கள். கொரோனாவால் உலக நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறையவில்லை. பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் முன்னேற்றங்கள் உள்ளன. ஆனால் இங்கே வீழ்ச்சியடைந்துள்ளோம். ஜனாதிபதி இந்த பாராளுமன்றத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்த வெளிநாட்டவர் போன்றதாக கதைத்தார் என்று கேட்கிறோம். தமது காலத்தில் உரத்தை இலவசமாக வழங்குவதாக கூறினர். ஆனால் பணத்திற்கும் உரத்தை பெற்றுக்கொள்ள நிலையில் விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சனைகளுக்கு தவறான பொருளாதார கொள்கையை காரணமாக உள்ளது. இவற்றுக்கு கொரோனாவை காரணமாக கூறிவிட முடியாது. நாடு கடன் நெருக்கடிகள் சிக்குவதற்கு இந்த தவறான பொருளாதார கொள்கைகளை காரணம். இலங்கையில் உற்பத்திகள் வீழ்ச்சியடைய அரசாங்கம் காரணமாக அமைந்துள்ளது. கிழங்கு, அரிசி, சீனி என்பன வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரும் நிலைமை ஏற்பட்டுள்ளன. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி சேதனப்பசறை மூலமாக அரிசியாக இருக்குமா? இதேவேளை நாளுக்கு நாள் அரிசி விலை அதிகரிக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து அரிசியை கொண்டு வந்தாலும் அரிசியின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி பொருளாதார கொள்கைகளுக்கு சென்றால் டாலர் கடன் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும். இதனை விடுத்து தேசிய சொத்துக்களை விற்று பிரச்சனைகளுக்கான தீர்வு காண முடியாது. இதனால் ஊழல் மோசடியற்ற உற்பத்தி பொருளாதாரத்திற்கு செல்லுங்கள் என்று கேட்கிறேன் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. முன்னர் யுத்தத்தை காட்டி ஏமாற்றினர், இன்று கொரோனா மூலம் ஏமாற்றுகிறார்கள். ஜேபிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஜனாதிபதிக்கு மேலும் 2 வருடங்கள் வழங்கவும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கோவிட் காரணமாக காலம் இழப்பு என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. கோவிட் காரணமாக ஜனாதிபதியின் பதவி காலத்தை இல்லாமல் போன 2 ஆண்டு காலத்தை பாராளுமன்றத்தில் இருக்கும் 3/2 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி பெற்றுக் கொடுக்கும் யோசனையை கொண்டு வர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் யோசனையும் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான 3ஆம் நாள் சபையொத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்திருக்கிறார். கோவிட் காரணமாக இல்லாமல் போன காலம் எஞ்சியிருக்குமாயின் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளையும் நிர்மாணித்து முடித்திருக்கலாம். நாட்டின் அதிவேக நெடுஞ்சாலைகளை நிர்மாணித்தவர்கள் ராஜபக்ஷவினர். நாங்கள் இருக்கும் வரை ஜனாதிபதியை தோல்வியடைய விட மாட்டோம். கோவிட் காரணமாக முழு உலகமும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறது. இங்கிலாந்திலும் தற்போது வரிசையில் மக்கள் நிற்கிறார்கள். அந்த நாடுகளுக்கு தற்போது உணவு தட்டுப்பாடு நிலவுகிறது என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதிக்கு மேலும் 2 வருடங்கள் வழங்கவும் கோவிட் காரணமாக பதவிக்காலம் இழப்பு என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்த செய்திக்கு செல்லலாம். எப்படியும் மீண்டும் மின்வெட்டு வரும், ஷபுஸ்கந்தன் உரைச்சோலை மின் நிலைய செயற்பாடுகள் இடைநிறுத்தம் என்று இருக்கிறது ஒரு செய்தி. ஹழனி திச மின் உற்பத்தி நிலையத்திற்கு 10 நாட்களுக்கு தேவையான டீசல் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்தாலும் சபுஸ்கந்தன் மற்றும் நுரைச்சோலை அனல் மின் நிலைய செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் மீண்டும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கழனி திச மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரம்
எரிபொருள் பிரச்சினை காரணமாக வியாழக்கிழமை இரவு செயலிழந்தது. இதனால் ஜெனரேட்டருக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் தரம் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். இப்பிரச்சினை காரணமாக பிரதான மின் கட்டமைப்பில் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தியிருக்கவில்லை. கெலனி திஸ்ஸ அனல் மின் நிலைய வளாகத்தில் 10,000 மெட்ரிக் டன் டீசலை வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கெலனி திஸ்ஸ அனல் மின் நிலையத்தின் மின் உற்பத்தி தடைப்படாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் சபுஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தியே தற்போது பாரிய பிரச்சனையாக உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் மின் உற்பத்திக்கான எரிபொருள் பற்றாக்குறை. சபுஸ்கந்த முதலாவது மின் உற்பத்தி நிலையத்திற்கும் தற்போது எரிபொருள் 8 மணித்தியாலங்களுக்கு மாத்திரமே மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு போதுமானது. சபுஸ்கந்த இரண்டாவது மின் உற்பத்தி நிலையத்திற்கு தற்போதுள்ள எரிபொருள் 20 மணித்தியாலங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு மட்டுமே போதுமானது என தெரிய வந்துள்ளது. எனினும் மின் உற்பத்திக்காக எரிபொருளை கோரியுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் அன்ட்ரூ நவமுனி தெரிவித்திருக்கிறார். நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் 300 மெகாவாட் மின் உற்பத்தி இயந்திரம் பழுதடைந்துள்ளதை சீர் செய்ய இன்னும் சில நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனரேட்டரை சீரமைக்கும் வரையில் டீசல் மற்றும் எரிபொருளில் இருந்து மின்சாரம் தயாரிக்க வேண்டும். எனினும் சபுஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டுள்ளதனால் எரிபொருளை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டொலரை செலுத்தும் வரையில் டீசல் வழங்க முடியாது என எரிசக்தி அமைச்சு தெரிவித்ததால் டீசல் கொள்முதல் செய்வது நெருக்கடியாக மாறியது. எவ்வாறாயினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் ஏற்கனவே ஒரு டீசல் கையிருப்பு இலங்கை மின்சார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த இருப்பு இன்னும் 5 நாட்களுக்கு மட்டுமே போதுமானது. கழனி திஸ்ஸ அனல் மின் நிலையம் நாளொன்றிற்கு 286 மெகாவாட்களை தேசிய மின்கட்டமைப்புடன் சபுஸ்கந்த அனல் மின் நிலையம் 108 மெகாவாட்களையும் தேசிய மின்கட்டமைப்பிற்கு வழங்குகிறேன் என்று சொல்லியும் அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படியும் மீண்டும் மின்வெட்டு வரும் சபுஸ்கந்த நுரைச்சோலை மின் நிலைய செயற்பாடுகள் இடைநிறுத்தம் என்றிருப்பதை பார்க்கிறோம். அந்த செய்தி மின்சார தொடர்பான செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. முடிந்தால் மக்களின் முன் பேச முடியுமா? சார்ல்ஸ் எம்பி ஜனாதிபதிக்கு சவால் என்று மற்றும் ஒரு செய்தி இங்கு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தனது 2 வருட ஆட்சி முடிவில் ஜனாதிபதி தனது கொள்கை விளக்க உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியுள்ளார். அவரால் இவ்வாறான உரையை பாராளுமன்றத்தில் அல்லது ஜனாதிபதி செயலகத்தில் தான் நிகழ்த்த முடிந்தால் மக்கள் முன்பாக சென்று உரையை அவரால் நிகழ்த்த முடியுமா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ல்ஸ் நிர்மலநாதன் சவால் விடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான 3ஆம் நாள் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு சவால் விடுத்த அவர் மேலும் தெரிவிக்கையில், கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் மக்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள். ஆனால் அவரின் 2 வருட ஆட்சியில் மக்களின் எதிர்பார்ப்புகள் முற்றிலும் சிதைந்து போயுள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்கள் உயிர் அச்சத்தில் இருந்த நிலையில் தன்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்ததாகவும் தான் அந்த மக்களின் அச்சத்தை போக்கியதாகவும் கூறினார். ஆனால் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஆட்சி மாற்றத்தின் முக்கிய காரணியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இருப்பதாலேயே அது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அச்ச உணர்வு இன்னும் அகலவில்லை. தனது 2 வருட ஆட்சி முடிவில் ஜனாதிபதி தனது கொள்கை விளக்க உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியுள்ளார். அவரால் இவ்வாறான உரையை பாராளுமன்றத்தில் தான் நிகழ்த்த முடிந்தால் மக்களின் முன்பாக சென்று இந்த உரையை அவரால் நிகழ்த்த முடியுமா? நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள், நெருக்கடிகளுக்கு ஜனாதிபதியின் உரை எந்த தீர்வையும் பதிலையும் வழங்கவில்லை. குறிப்பாக விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் இதில் இல்லை. மக்கள் எதிர்நோக்கியுள்ள அரிசி, பால்மா, எரிவாயு தட்டுப்பாடுகள், எரிபொருள், மரக்கரை, சீமெந்து, கட்டடப் பொருட்களின் விலையேற்றங்கள் நாட்டு மக்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது. இவை தொடர்பில் ஜனாதிபதியின் உரையில் எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. தன்னுடைய ஆட்சியில் எந்த ஒரு மனித உரிமை மீறல்களும் இடம்பெறவில்லை என ஜனாதிபதி தனது உரையில் கூறியுள்ளார். 2008-2009 வடக்கு கிழக்கில் நடந்த யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது அதனை தலைமை தாங்கி நடத்திய பாதுகாப்பு செயலாளராக தற்போதைய ஜனாதிபதி தான் இருந்தார். அவரின் காலத்தில் மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் நடந்தன. அதற்கான ஆதாரங்கள் உள்ளன. ஆனால் இது தொடர்பிலான விசாரணைகளுக்கு செல்ல முடியாத வகையில் தனது பூகோள அரசியல் செல்வாக்கை இலங்கை பயன்படுத்துகிறது. 11 பேர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் இருந்த கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மீது நீதிமன்றத்தில் வழக்கிருந்த போதும் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிறார். அதன் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களம் அந்த
வழக்கை வாபஸ் பெறுகிறது. அந்த வழக்கிலிருந்து வசந்த கருணாகுட விடுவிக்கப்பட்டதுடன் அவருக்கு அரசின் மிக உயரிய பதவி ஜனாதிபதியினால் வழங்கப்படுகிறது. மனித உரிமைகள் தொடர்பில் பேசும் ஜனாதிபதி தான் இதனை செய்தார். அதற்கு அரசியல் தானே காரணம். இவ்வாறான விடயங்களால் கோபத்தில் இருக்கின்றனர். ஜனாதிபதியின் கொள்கை என்பது மக்களை பாதாளத்தில் தள்ளுவதாகவே உள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தமிழ் மக்கள் தமது பூர்வீக நிலங்களில் சுதந்திரமாக வாழும் உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதியிடம் கோருகிறேன். ஒருவனை சிங்கள பௌத்த மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் இருக்குமானால் நாடு தொடர்ந்தும் பின்னோக்கி பாதையிலே சென்ற விவசாய நாடான இலங்கை சீனாவிடமிருந்து 10 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை, அதாவது சீனர்களின் உண்ண முடியாத அரிசியை இலங்கை பிச்சு எடுக்கிறது. இது மிகவும் வெட்கக்கேடான விடயம் என்றார் என்று சார்ல்ஸ் நிர்மலநாதன் சபையிலே தெரிவித்த விடயம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தால் மக்களின் முன் பேச முடியுமா? சார்ல்ஸ் எம்பி ஜனாதிபதிக்கு சவால் என்றிருக்கிறது அந்த செய்தி. தியாகம் செய்ய தயாராகுங்கள், அமைச்சர் உதயகமன்வில் என்ற அருகில் ஒரு செய்தி இங்கிருக்கிறது. 2022 மார்ச் மாதத்திற்குள் இலங்கை பாரிய அமெரிக்க டாலர் கடனை பெற தவறினால் நாளந்தம் சுமார் 4 மணித்தியாலங்கள் நீடிக்கும் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயகமன்வில் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தில் தேவையான தியாகங்களை செய்வதற்கு நாடு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அரசியல்வாதிகள் முன்னுதாரணமாக தியாகங்களை செய்து வழிவகுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். குறைந்தபட்சம் ஏப்ரல் மாதம் பருவமழை தொடங்கும் வரையிலும் தற்போது வரையறுக்கப்பட்ட வெளிநாட்டு கையிருப்புகள் எரிபொருள் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மழைக்காலம் வரை நாட்டிலே இவ்வாறான மின் தட்டுப்பாடுக்கான மின்சாரத்தை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய வேண்டும். 24 மணி நேரமும் தடையின்றி மின்சாரம் வழங்குவதற்காக இந்த முயற்சியின் அடிப்படையில் பாரிய கடனை பெறாவிட்டால் மார்ச் மாதத்திற்கு சுமார் 4 மணி நேர நாளாந்த மின்வெட்டை அமுல்படுத்த வேண்டும். 4 மணி நேர மின்வெட்டுக்கு செல்வதை விட இப்போதிருந்த 1.5 மணி நேர மின்வெட்டை அமுல்படுத்துவது நல்லது அல்லவா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி நிறைவேற்றி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தியாகம் செய்ய தயாராகுங்கள் என்று சொல்லி மின்வெட்டு தொடர்பாக மின்சக்தி அமைச்சர் உதயகமன்வில் தெரிவித்த கருத்து தான் அது. ஆட்சியை பிடிக்க ஈஸ்டர் தாக்குதல், ஆட்சியை தக்க வைக்க தேவாலயத்தில் குண்டு என்று ஒரு செய்தி இங்கிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்காக குண்டுபிடிக்க வைக்கப்பட்டதை போன்று இன்று ஆட்சியை தக்க வைப்பதற்காக தேவாலயத்தில் குண்டை வைக்கின்றார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பில் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமையில் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை 3ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் வேலை திட்டங்கள் தொடர்பில் புத்தகங்களை அச்சிடுகிறார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த பி ஜெயசந்தர் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை இறைவனை பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு பதவியில் இருந்து விலகிச் சென்றுள்ளார். ஆட்சிக்கு வரும்போது ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகள் மற்றும் மத்திய வங்கி திருடர்களை கைது செய்வோம் என்று கூறினர். ஆனால் இப்போது கால அவகாசம் கேட்கிறார்கள். இப்போது கொரோனா நேரத்தில் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் நாட்டில் மக்களுக்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. ஜனாதிபதியின் கொள்கை திட்டத்திற்கும் அப்பாலான வேலை திட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் செய்கிறார். மைத்ரிபால சிறிசேன தொடர்பாக ரவி கருணாநாயக்க பயில்கள் இருப்பதாக கூறினார். அது தொடர்பாக இந்த அரசாங்கம் விசாரணைகள் நடத்தாது. ஏனென்றால் ஈஸ்டர் தாக்குதலில் என்ன நடந்தது என்று மைத்ரிபால சிறிசேன கூறுவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் இனவாதத்தை தூண்டுவதற்கும் இந்த அரசாங்கத்தின் இருப்பை தக்க வைக்கவும் முயற்சிக்கப்படுகிறது. அன்று அதிகாரத்தை பிடிக்க குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இன்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தேவாலயத்தில் குண்டை வைக்கிறார்கள். கைக்குண்டு ஒன்றே வைக்கப்பட்டுள்ளது. அதனை சாதாரண நபர் வைக்கவில்லை. அது தொடர்பில் நன்கு அறிந்து பயிற்சியுள்ள ஒருவரை அதனை வைத்துள்ளார். இது திட்டமிட்டு செய்யப்பட்டதாகவே பார்க்கிறோம். பேராயருக்கு அகௌரவப்படுத்தும் வகையிலேயே முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என்றார் என்று அந்த செய்தி நிறைவேற்றி வருகிறது. ஆட்சியை பிடிக்க ஈஸ்டர் தாக்குதல், ஆட்சியை தக்க வைக்க தேவாலயத்தில் குண்டு என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. வெறிச்சோடி கிடந்த சபையில் தென்கொரியாவின் சபாநாயகர் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. தென்கொரியாவின் சபாநாயகர் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்து சபை நடவடிக்கைகளை பார்வையிட வந்தபோது சபையின் உறுப்பினர்கள் பெரும்பாலான ஆசனங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு கூடிய போதே சபையில் உறுப்பினர்களின் பெருமளவான ஆசனங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஏற்கனவே தென்கொரியாவின் சபாநாயகர் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்வார் என அரசு எதிர்க்கட்சிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதும் பலர் சபைக்கு வருகை தரவில்லை. இதில் பெருமளவில் அரசு தரப்பினர் வருகை தராத நிலை காணப்பட்டது. இதற்கு முன்னரே அவதானித்த ஐக்கிய தேசிய கட்சியினர் ரணில் எம்பி
தலைவரும் எம்பியுமான முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க காலை சபைக்கு தலைமை தாங்கி கொண்டிருந்த பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியவிடம் தனது அதிருப்தியை வெளியிட்டார். கொரிய பாராளுமன்ற சபாநாயகர் என்றதாவது பாராளுமன்றத்திற்கு வருகை தருகிறாரா என பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியவிடம் ரணில் கேள்வி எழுப்பிய போது பிரதி சபாநாயகர் ஆம் வருகிறார் என்று பதிலளித்தார். சபை வறுமையாக இருக்கின்றதே, உறுப்பினர்கள் எவரையும் காணவில்லை, இது எம்மை அவமதித்துக் கொள்வது போன்றுள்ளது. பாராளுமன்றத்திற்கு முக்கிய விருந்தினர்கள் வரும்போது சபையில் உறுப்பினர்கள் ஓரளவுக்காவது இருக்க வேண்டுமானால் கொரிய பாராளுமன்ற சபாநாயகர் எமது பாராளுமன்றத்திற்கு வரும்போது சபையில் எவரும் இல்லை, ஆசனங்கள் வறுமையாக உள்ளன. இப்படியான நிகழ்வு நடக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முன்னரே கலந்துரையாட வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே கூறியிருப்பதாகவே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் செய்திகள். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் உதயன் மற்றும் விளம்பர பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். முதலில் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, முல்லைத்தீவு மக்களின் 7622 ஹெக்டேர் காணியை சுவீகரிக்கும் முயற்சி என்று சொல்லி கூட்டமைப்பினுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய விடயம் தொடர்பான செய்தி தான் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த செய்தியை முழுமையாக அடுத்த செய்திக்கு செல்வோம். அடுத்த செய்தியும் கட்டமிடப்பட்ட போராட்டம் தொடர்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தியும் பார்த்திருந்தோம். அத்துமீறி மீன்பிடி காரணிகளில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. 85 கிலோ கஞ்சா சிக்கியது, சுழிபுரத்தில் தம்பதி கைது என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. கஞ்சாவை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சுழிபுரத்தைச் சேர்ந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தி இங்கே பார்க்கும்போது அவர்களிடமிருந்து சுமார் 85 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கேசந்துறை பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகரின் கீழான மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவும் கடற்படையும் இணைந்து நேற்று நடத்திய தேடுதல் நடவடிக்கையிலே கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. சுழிபுரம் பராளை பகுதியில் உள்ள வீட்டு வாகனத்தில் இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்ட நிலையில் 36 வயதுடைய கணவரும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டனர் என்று போலீசார் கூறினர். சந்தேக நபர்கள் இருவரும் காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது என்றும் போலீசார் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி நிறைவேற்ற வருகிறது. வழிப்பறிகளில் ஈடுபட்ட மூவர் போலீஸ் பிடியில் என்று அதன் கீழ் ஒரு செய்தி இருக்கிறது. சுன்னாகம் மற்றும் இளவாலையில் பட்டப்பகலில் வழிப்பறி கொள்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூவர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட 7 பவுன் நகைகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதான செய்திதான். ஆரம்பத்திலே நாங்கள் ஈழநாடு பத்திரிகையிலும் அந்த திருட்டு தொடர்பான செய்தியையும் பார்த்திருந்தோம். கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி இங்கே புகைப்படத்தோடு காணப்படுகிறது. நாங்கள் பார்த்த செய்தி அதுவும் தீப்பற்றி எறிந்த வீட்டில் இருந்து தாயும் மகளும் உயிரிழப்பு, கிளிநொச்சியில் பரிதாபம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 47 வயதுடைய தாயும் 17 வயதுடைய மகளும் தீயில் கருகிய நிலையிலே மீட்கப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதான செய்தியாகவும் அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் கீழும் புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. நெல் அறுவடை பெரும் வீழ்ச்சி என்ற தலைப்பு இருக்கிறது. வவுனியாவில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே 1 ஏக்கருக்கு 5 தொடக்கம் 7 மூட்டைகளை அறுவடையாக கிடைத்துள்ளது. மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல் பெரும்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது பல்வேறு பகுதிகளிலும் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊர இறக்குமதிக்கு அரசு தடை விதித்திருந்தமையினால் விளைச்சல் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த காலங்களில் ஏக்கருக்கு 30 மூட்டைகளுக்கு அதிகமான விளைச்சல் கிடைத்த நிலையில் இம்முறை 5 தொடக்கம் 7 மூட்டைகளை விளைச்சல் கிடைத்துள்ளன. 1 ஏக்கருக்கு 60,000 ரூபாவிற்கு மேல் செலவழிக்கப்பட்ட நிலையில் 30,000 ரூபாவை வருமானம் கிடைத்துள்ளது. இந்த நட்டத்தை ஈடு செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருப்பதான செய்திதான் அது. நெல் அறுவடை பெரும் வீழ்ச்சி என்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இணைய செய்திகளை பார்க்கும்போது மகனை தேடி அலைந்த தாய் உயிரிழப்பு என்று அந்த தாயினுடைய புகைப்படத்தோடு இந்த செய்தி காணப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்ட தனது மகனை தேடி வந்த தாய் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். வவுனியா பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதான செய்தியாக நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பூம்புகார் கல்மடுவைச் சேர்ந்த கருப்பையா ராமாயி 78 வயதுடைய தாயை உயிரிழந்திருக்கிறார். இவரது வளர்ப்பு மகனான
இந்திரபாலன் 38 வயதுடைய 2007ஆம் ஆண்டு வவுனியாவில் வைத்து வெள்ளை வேனில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். காணாமலாக்கப்பட்ட தனது மகனை தொடர்ச்சியாக தேடி வந்த இவர் வவுனியாவிலே 1799 நாட்களாக நடத்தப்பட்டு வரும் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையிலே தனது மகனை காணாமலேயே அவர் சுகவீனம் காரணமாக நேற்று உயிரிழந்திருப்பதான செய்திதான் அந்த செய்தி. மகனை தேடி அலைந்த தாய் உயிரிழப்பு என்றொரு செய்தியாக இருக்கிறது. கிளிநொச்சி மருத்துவமனையில் நள்ளிரவு பெரும் தீ விபத்து, பல கோடி பெறுமதியான பொருட்கள் நாசம் என்று இருக்கிறது. இங்கே கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட தீ விபத்தால் மருத்துவமனையின் பல பகுதி அழிவடைந்திருக்கிறது. மார்பு சிகிச்சை பிரிவு, மார்பு சிகிச்சை ஆய்வுக்கூடம், பாலியல் நோய் தடுப்பு பிரிவு, களஞ்சியம், கதிர்வீச்சு பிரிவு ஆகிய பிரதான சிகிச்சை பகுதிகள் தீ விபத்தால் அழிவடைந்துள்ளன. இந்த சிகிச்சை நிலையங்களிலே பணிகள் நிறைவு பெற்று சிகிச்சை நிலையங்கள் மூடப்பட்டிருந்த போதே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு 11:45 மணி அளவிலேயே மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. பிரதேச சபையின் தீயணைப்பு பிரிவினர், இராணுவத்தினர், பொதுமக்களின் உதவியுடன் தீப்பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. தீ விபத்தால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத போதும் பெரும் பொருள் அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. தீப்பரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. தற்போது அந்த பகுதியில் எவரும் உட்செல்லாத வகையிலே போலீசாரால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பில் கொழும்பில் உள்ள அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களின் ஆய்வுக்கு பின்னரே தீப்பரவல் தொடர்பில் விவரம் தெரிய வரும் என்றும் மருத்துவமனை தரப்பினர் தெரிவித்தனர். 2010 தொடக்கம் 20 வரையான ஆண்டு காலத்திலே காசநோய் மற்றும் ஏனைய மார்பு நோயாளர்கள் தொடர்பான ஆவணங்களும் எரிந்து அழிந்துள்ளன. ஒரு வருடத்திற்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டிருந்த HIV பரிசோதனை ஆய்வுக்கூடங்களும் அழிவடைந்துள்ளதாக அந்த செய்தி நிறைவேற்றி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிளிநொச்சி மருத்துவமனையில் நள்ளிரவு பெரும் தீ விபத்து, பல கோடி பெறுமதியான பொருட்கள் நாசம் என்று இருப்பதை பார்க்கிறோம். டொலர் இல்லையல் மின்வெட்டு உறுதி என்ற ஒரு செய்தி உதய கமன்வில் இருக்கிறது. எதிர்வருகின்ற காலத்தில் 4 மணி நேரம் மின்வெட்டுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மின்சக்தி அமைச்சர் உதய கமன்வில் தெரிவித்திருந்தார். நாட்டில் ஏற்பட்டிருந்த டீசல் பற்றாக்குறை காரணமாகவும் மழையின்மை காரணமாகவும் இந்த பிரச்சனை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஏப்ரல் மாதம் வருகின்ற மழை காலம் வரை இந்த நிலைமை இருக்கும் என்ற விடயத்தை அவர் எதிர்வு கூறியிருந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். வடக்கு வருகிறார் கோட்டா என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வடக்கு மாகாணத்திற்கு வரவுள்ளார். தரம் உயர்த்தப்பட்டுள்ள வவுனியா பல்கலைக்கழகத்தின் சம்பிரதாய பூர்வ ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே அவர் வரவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக நாங்கள் பார்த்திருந்தோம். என்னைய செய்திகளை பார்க்கும்போது அடுத்து பலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மனித உரிமைகள் பாதுகாப்பு என்பது ஜனாதிபதி கோட்டாவின் வாய்ச்சொல் மட்டுமே, சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த செய்தி, நாட்டில் மனித உரிமைகளை பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி கூறினாலும் அது வெறும் வாய்ச்சொல்லை தவிர செயலில் செயற்படுத்தவில்லை என சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் நேற்று தெரிவிக்கையில், கொழும்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் கிடைக்காத நியாயம் இதனை வெளிப்படையாக காட்டுவதாக அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை இடம்பெற்ற போது அதில் சம்பந்தப்பட்டவருக்கு பதவி உயர்வு வழங்கப்படுகிறது என்றும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார். அதே போல புதிய அரசியலமைப்பு குறித்து பேசும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் 20வது திருத்தத்தின் மூலம் சர்வதிகார ஆட்சியை உருவாக்கியுள்ளது என அவர் தெரிவித்தார். அரசியலமைப்பை மாற்றி ஆட்சியாளர்களை உறுதிப்படுத்துவது அவசியமில்லை, மாறாக அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா கேட்டுக்கொண்டார். எனவே இந்த மாற்றத்தை மக்களை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் புதிய அரசியலமைப்பு பயணம் ஒன்றை உருவாக்கினாலேயே இளம் சமூகத்தினர் நன்மை கிடைக்கும் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. மனித உரிமைகள் பாதுகாப்பு என்பது ஜனாதிபதி கோட்டாவின் வாய்ச்சொல் மட்டுமே என்ற தலைப்பில் இந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். அதே போல புலமை பரிசில் பரீட்சை எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த பெறுபேறு பெற வாழ்த்துக்கிறோம் என்ற ஒரு தலைப்போடு என்ற செய்தி இருக்கிறது. 2021ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை இன்று என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. கோவிட் பரவல் காரணமாக பிற்போடப்பட்ட 2021ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தரப்பு புலமை பரிசில் பரீட்சை இன்று இடம்பெற இருக்கிறது. 2943 பரீட்சை மையங்களிலே
பரீட்சைகள் நடைபெற இருப்பதான செய்தி இருக்கிறது. இதில் 40,508 பரீட்சார்த்திகள் 3,40,508 பரீட்சார்த்திகள் தோற்ற உள்ளார்கள். COVID-19 தொற்றுறுதியான பரீட்சார்த்திகளுக்கு 108 பிரத்யேக பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விசேட பரீட்சை மையங்கள் செல்லும் மாணவர்கள் டிராபிட் ஆன்டிஜன் அல்லது PCR பரிசோதனை அறிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் ஜீவராணி பொன்னிதா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை பார்க்கிறோம். புலமை பரிசில் பரீட்சை இன்று இருப்பதை பார்க்கிறோம். 2021 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையாகத்தான் அது காணப்படுகிறது. அதே போல ஏனைய செய்திகள் பார்த்த செய்திகளை அதிகமாக இருக்கிறது. சுன்னாகம் இளவாலையில் பட்டப்பகலில் வழிப்பறி 2 நகைக்கடை உரிமையாளர்கள் உட்பட 5 கைது என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. புகைப்படத்துடன் அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான புகைப்படமும் இங்கே அருகில் இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்தி ஜனநாயக உரிமைக்கான தளத்தை ஏற்படுத்த வேண்டும் அமைச்சர் நிமல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. விரைவிலே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்திருந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்திலே இளநாடு பத்திரிகைகளை பார்த்த செய்தி தான் இந்த செய்தி இருக்கிறது. அதே போல கோவிட் தொடர்பான செய்தி இருக்கிறது. 6 லட்சத்தை கடந்த தொற்று 140 பேர் நேற்று புதிய தொற்றாளர்களாக பதியப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 17 பேர் பலியாகி இருப்பதான செய்தியாகவும் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய விளம்பர பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய செய்திகள் அதிகமான செய்திகள் பார்த்த செய்திகளாகவே இருக்கிறது. ஏனைய செய்திகளாக உள்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் மேலும் சில செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். சர்வதேச விசாரணை மூலமே தமிழினத்திற்கு தீர்வு கிடைக்கும், சிவாஜிலிங்கம் உறுதி என்ற ஒரு செய்தி உள்பக்கத்தில் இருக்கிறது. இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் கொள்கை உரையின் போது ஜனாதிபதி பேசியிருந்தால் மட்டுமே நாம் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். அது குறித்து அவர் மூச்சும் விடவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். படையினரிடம் சரணடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள் தொடர்பில் நீதி கிடைக்க வேண்டும். ஆனால் அவற்றுக்கான நீதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்க முடியாது. ஆகவே இலங்கை அரசாங்கம் இதனை ஏற்றுக்கொண்டு சர்வதேச நீதி விசாரணையை நடத்த வேண்டும். அதை விடுத்து திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. அத்துடன் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலும் ஜனாதிபதி மூச்சும் விட்டிருக்கவில்லை. மூச்சு விட்டிருந்தால் தான் நாம் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். புதிய அரசியலமைப்பிற்கான குழுவை ஜனாதிபதி நியமித்து இருந்தார். அந்த குழுவுக்கும் அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய அது சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு சென்று வருமா வராதா என்ற நிலையிலேயே காணப்படுகிறது. இதுவே நல்லாட்சியிலும் நடந்தது. இதற்கு முதலில் அல்லவா தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும். இனிமேல் அழைத்து என்ன பேசப் போகிறார்கள்? பிரதான தமிழ் தேசிய அணிகளிலே 3 அணிகளில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இணைப்பாட்சியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியனவும் சமஷ்டியை கோருகின்றன என்ற ஒரு செய்தியாகவும் அந்த செய்தி நிறைவேற்றி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொருளை வீட்டு தொகுதியில் தீப்பரவல் 5 வீடுகள் எரிந்து நாசம் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. கொழும்பு பொருளை கித்துல்வத்த வீதியில் உள்ள வீட்டு தொகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் முற்றாக தீயில் இருந்து நாசமாகியுள்ளன. பொருளை போலீசார் இதனை தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் இங்கே சென்று பார்ப்போமாக இருந்தால் உள்நாட்டு செய்திகளிலே யாழ் போதனாவில் குருதி தட்டுப்பாடு என்ற ஒரு செய்தி இங்கே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இரத்த வங்கியில் குருதியின் கையிருப்பு கணிசமான அளவு குறைவடைந்திருப்பதாகவும் இதனால் நோயாளர்களுக்கு தேவையான குருதியை வழங்க முடியவில்லை என தெரிவித்துள்ள யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் தற்போது இருக்கும் குருதி இன்னும் 5 நாட்களுக்கு மட்டுமே போதுமானது, இது ஆபத்தான நிலையாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. நீண்ட விடுமுறை வந்த காரணத்தினாலும் COVID-19க்கான பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் போடப்படுவதனாலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியிலே இரத்த தானம் செய்பவர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளதாகவும் இதனாலே இந்த பிரச்சனை எழுந்திருப்பதாகவும் அந்த செய்தியிடம் எடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவன்றைய விளம்பர பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் உள்பக்கத்தின் செய்திகளாகவும் பார்த்திருந்தோம். இதோடு இன்றைய பத்திரிகைகளில் பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு விளம்பரி, உதயன், ஈழநாடு மற்றும் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் நாளைய தினம் காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை இன்றைய பத்திரிகை பகுதியோடு இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் உதவி ஜொனிஸ்டனுக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் எமது காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.